ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சீரீஸோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இது 2021 வந்த ஒரு சீரீஸ். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நல்ல ரேட்டிங்ஸ் வாங்கின ஒரு சீரீஸ் ஆக்சுவலி, யூத் ஆஃப் மே. இதில் ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா லீ தோஹன் அண்ட் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கோ மின்ஷி. இவங்களை நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்கன்னா, ஹீரோ பார்த்தீங்கன்னா 18 அகெயின், ஹோட்டல் டெல் லூனா, அதே மாதிரி சீரீஸ்லாம் நடிச்சிருப்பாங்க. ஹீரோயின் பார்த்தீங்க அப்படின்னா லவ் அலாரம்ல ஆக்சுவலி அந்த ஹீரோயினோட சிஸ்டராக வருவாங்க. ஸோ அவங்க தான் வந்து இதில் ஹீரோயினாக இருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் வந்து ஆப்வியஸாக ஒரு சேட் எண்டிங்காக உள்ள சீரீஸ் தான். சேட் எண்டிங் உள்ள சீரீஸ். அண்ட் வந்து இதோட ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா IMDb ரேட்டிங் வந்து 10க்கு 8.8 இருக்குது. ஸோ அதுலேயும் உங்களுக்கு தெரியும் இது வந்து எவ்வளோ நல்லா இருக்கும். ஸ்டோரியாக இருக்கட்டும், பிளாட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இது வந்து ஒரு ரொமான்ஸ் சீரீஸ் தான், பேஸ்ட் ஆன் ரொமான்ஸ் ஆஸ் வெல் அஸ் வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ஸ்ட் அதே மாதிரிலாம் இருக்கும். ஆக்சுவலி இது வந்து எப்போ டைமிங் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 90s 80s நடந்த ஸ்டோரிஸ் தான் அவங்க வந்து எடுத்திருப்பாங்க. 90s 80s வந்து எந்த டைம் அப்படின்னா, அதாவது ஒரு மார்ஷியல் லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லா வந்து சவுத் கொரியாவில் இருந்துச்சு. அது வந்து எப்படின்னா, நிறையா ஏரியாஸ் வந்து அண்டர் மிலிட்ரி கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அவங்க வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். லைக் டைரெக்டாக கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இல்லாமல் மிலிட்ரி கண்ட்ரோலில் இருக்கிறதுனால இப்போ அவங்க வந்து யாருனாலும் அரெஸ்ட் பண்ணலாம். அவங்களுக்கு தான் வந்து அப்பர் ஹேண்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு டைமில் வந்து எல்லாரும் அதுக்கு அப்போஸ் பண்ணி ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லை, இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அந்த டைமில் நடக்கிற ஒரு ஸ்டோரி தான் வந்து இது. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சியோல் யூனிவர்சிட்டியில் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்டாக இருப்பார். அதாவது ஹை ஸ்கூல் அந்த எக்ஸாமில் வந்து ஃபஸ்ட் எடுத்திருப்பார். ரொம்ப ஒரு கோல்டு மெடலிஸ்ட் அந்த லெவலில் வந்து அவர் இருப்பார். ஆனால் கரெக்டாக ஃபைனல் இயர் முடித்து அந்த எக்ஸாம்லாம் எடுத்த அப்புறம், அதாவது டாக்டர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. லைக் அந்த எக்ஸாம்லாம் எடுத்து பாஸ் ஆனதுக்கப்புறம் அவருக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அதனால அவர் வந்து கிராஜுவேட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோவே வந்து முடிவு பண்ணியிருப்பான். ஆக்சுவலி என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டைம்லேயும் ப்ரொடெக்ட்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது இந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து எப்போனாலும் இந்த ப்ரொடெக்ட்ஸில் வந்து மிலிட்ரியில் உள்ளவங்கலாம் வந்து ப்ரொடெஸ்டர் வந்து அடிச்சிருவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்களுக்கு வந்து கன் ஷாட்டாக இருக்கலாம். ஸோ ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க அந்த ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் வந்து இவனோட வீட்டுக்கு ரூமுக்கு கொண்டு வந்து, இவன் டாக்டர் அப்படிங்கிறனால இவன் வந்து அவன் வச்சிருக்க ஒரு மெடிக்கல் இதை வச்சு அவன் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பான். ஸோ இதே மாதிரி பண்ணிட்டு இருக்க ஒரு சுச்சுவேஷன்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பையனோட ஃப்ரெண்டோட லவ்வருக்கு வந்து ஒரு டைம் வந்து இதே மாதிரி அடிபட்டுறோம்னா அது வந்து கொஞ்சம் கிடையாது, ரொம்பவே ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி அடிபட்டுரும். ஸோ அவன் அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்து இவட்ட டாக்டர், அதாவது ஹீரோக்கிட்ட காமிக்க வருவான், நீ எப்படியாவது காப்பாற்றிட்டு. அவன் சொல்லுவான், இல்லை இது வந்து ரொம்ப பெரிய கேஸாக இருக்குது, நீ வந்து கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போனால் மட்டும்தான் இவங்களால காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லுவான். பட் வந்து ஃப்ரெண்டு சொல்லுவான், இல்லை உனக்கே தெரியும்ல ஹாஸ்பிட்டல் போனால் கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இவன் என்ன சொல்லுவான்னா, சரி ஓகே நான் பார்க்குறேன், இந்த ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் மெடிக்கல் லிஸ்ட் வந்து கொடுப்பான். ஸோ அந்த ஃப்ரெண்டு வந்து அதை வாங்க வெளியே போகும்போது மிலிட்ரிக்காரங்க வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவனால் அந்த மெடிக்கல் இதை வந்து அந்த பொண்ணுக்கு கொண்டு போய் கொடுக்க முடியாது. அந்த பொண்ணையும் வந்து இவன் அந்த பொண்ணு வந்து லாஸ்ட்ல கோமாக்கு போயிடுவா. ஸோ அதுக்கப்புறம் இந்த பையன் வந்து இவன் எவ்வளவோ ட்ரை பண்ணுவான் ஆக்சுவலி, பட் அவனால் முடியாது. லாஸ்ட்ல அந்த பொண்ணு வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக கோமாக்கு போயிடுவா. ஸோ அதுக்கப்புறம் இவன் தான் வந்து அந்த பொண்ணு ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி இதே மாதிரி பிடிச்சவங்களெல்லாம் எங்கே கொண்டு போவாங்க, அதாவது சொன்னேன் இல்லையா, அந்த ஃப்ரெண்டை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் வந்து கம்பல் பண்ணி அவங்களெல்லாம் வந்து ஆர்மியில் சேர்த்து விட்டுருவாங்க. ஸோ இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இதனால இதே மாதிரி ஒரு பொண்ணை நம்மளால காப்பாற்ற முடியல அப்படிங்கிற ஒரு கில்ட்டி ஃபீலிங்ஸ்ல நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா, நான் வந்து டாக்டர் கிராஜுவேஷன் ஆக மாட்டேன், கிராஜுவேட் ஆனாதானே டாக்டரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, இதுதான் இந்த ஹீரோவோட ஸ்டோரி ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த பொண்ணோட ஊர் வந்து என்ன ஆகும், குவான்ஜூ அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அதை நேம் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல, குவான்ஜூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் வந்து இந்த ப்ரொடெக்ட்ஸ்லாம் ரொம்ப ஹை லெவலில் நடந்துட்டு இருக்க ஒரு ஏரியா. ஆனால் இந்த பொண்ணோட சொந்த ஊர் அதுதான். அந்த பொண்ணுக்கும் வந்து அந்த சொந்த ஊருக்கு போகணும், கோமால இருக்க பொண்ணுக்கும் அந்த சொந்த ஊருக்கு போகணும் அப்படிங்கிறது தான் ஆசை. அண்ட் இவனுக்கும் சொந்த ஊர் அதுதான், ஹீரோவுக்கும் சொந்த ஊர் அதுதான். படிக்கிறதுக்காக சியோல் வந்து வந்திருப்பாங்க. ஸோ வந்து இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, டாக்டர்லாம் பெர்மிஷன் வாங்கி, எப்படியும் கோமால இருந்து அவங்க வந்து எந்திரிக்க போறதில்ல. ஸோ வந்து லாஸ்ட்டாக அவங்க இருக்கிற இடம் வந்து அவங்க வீடாகவே இருக்கட்டும், அதாவது அவங்க வளர்ந்த இடமாவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்போ டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க, இல்லை கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நம்ம பேஷண்ட் வந்து மூவ் பண்ண முடியாது. ஸோ அப்போ அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து பெர்மிஷன் வாங்குங்க
அதுக்கப்புறம் நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம் அப்படிம்பாரு. உடனே ஹீரோவும் வந்து என்னப்பா குவான்ஜுக்கு வந்து வருவார். வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஹீரோயினை வந்து பார்ப்பாரு. ஹீரோயின் பேர் வந்து மியாங்ஷி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு நர்ஸ், ரொம்பவே ஒரு அமைதியான ஒரு நர்ஸு. அதாவது ப்ரீவியஸாக வந்து அவங்களுக்கும் ஒரு பாஸ்ட் இருக்கும். பாஸ்ட்ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஏதோ பண்ணதுல வந்து, அதாவது மிலிட்ரிக்கு அகெயின்ஸ்டா ஏதோ ப்ரொடெக்ட் பண்ணதுல வந்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. 2 பேர் வந்து பண்ணியிருப்பாங்க. அதாவது ஹீரோயோட ஃப்ரெண்டு, இவங்க 2 பேர் சேர்ந்தா. பட் ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து என்னன்னா, அவங்களோட அப்பா வந்து கொஞ்சம் ரிச்சான இருக்கிறதுனால அவளை வந்து விட்டுருவாங்க. இவ மட்டும் மாட்டிக்குவா. ஸோ வந்து என்ன, இதே மாதிரி ப்ராப்ளம் ஆனோடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ வந்து இனிமே இருக்கணும்னா யாருக்கும் தெரியாத மாதிரி இருந்துக்கோ, இந்த ப்ரொடெக்ட் பண்றதோ இது பண்றதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அப்பாவும் வந்து என்ன பண்ணிடுவாருன்னா, ஆமா நீ அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. இவாளுக்கும் அவங்க அப்பாவுக்கும் கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் வந்து கம்மியாகும். இவ வந்து குவான்ஜுக்கு வந்துட்டு என்ன பண்ணிடுவா அப்படின்னா, நர்ஸ் ஆயிடுவா. ஐ மீன் ஒரு மிஷினரியில ஜாயின் பண்ணி ஒரு நர்ஸா வந்து இருந்துருவா. ஸோ ஆக்சுவலாக அந்த மிஷினரில இருந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஜெர்மனி போறதுக்குள்ள ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நர்ஸ் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இவ வந்து ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் அரேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். பட் அதுக்குமே அவளுக்கு வந்து காசு இருக்காது. ஸோ இதே மாதிரி சுச்சுவேஷன் தான் ஹீரோயின் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. வித்தின் 2 monthsல அவளுக்கு வந்து ஃபாரின் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ வந்து இப்போ ஹீரோ வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வராது. அந்த நர்ஸையும் பார்க்குறாரு. ஐ மீன் அங்கே ஒரு ப்ராப்ளம் நடக்கும். அந்த டைம்ல ஹீரோவுக்கு வந்து அந்த நர்ஸை தெரிஞ்சிடும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹீரோயின் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க அவளை. ஸோ இப்படி இருக்கும்போது ஹீரோ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மிலிட்ரி ஜெனரல்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களோட பையன் தான் இந்த ஹீரோ. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஆல்ரெடி ஒன்று சொன்னேன். ஆக்சுவலி ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. பட் ஹீரோயினை மட்டும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஹீரோயோட ஃப்ரெண்டு வந்து ஸ்டில் வந்து ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க. ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக அந்த பொண்ணு வந்து என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு இப்போவும் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். ரொம்ப அந்த குவான்ஜு அப்ரைசிங்ல வந்து ரொம்ப ஒரு லீடு மாதிரி அந்த பொண்ணு இருக்கும். பட் வீட்டுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க அப்பா வந்து ரொம்ப ரிச், அம்மா கிடையாது. ஒரு அண்ணா மட்டும் உண்டு. ஸோ வந்து ஏன்னா அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து தெரியாம போய் ஹெல்ப் பண்ணுவா. ப்ரொடெக்டர்லாம் அந்த ஃப்ளையர்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு. ஸோ இதே மாதிரி நிறைய ஹெல்ப் வந்து சாப்பாடு கொடுக்கறது, இதே மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுவா. பட் வீட்டுக்கு தெரியாது. ஸோ ஒரு சர்டன் டைம்ல வந்து வீட்டுக்கு தெரிஞ்சிடும் அந்த பொண்ணு பண்றது வந்து இதே மாதிரி நீ பண்ற சொன்னா அவங்க வீட்டுல என்ன சொல்லிடுவாங்கன்னா, நீ வந்து எங்கேயுமே போக கூடாது, கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதே மாதிரி ஹீரோவோட அப்பாவும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வச்சிருவாங்க. பொண்ணு வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பொண்ணு வந்து யாரு அப்படின்னா, ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அந்த ப்ரொடெக்டர். ஹீரோக்கும் இந்த ஹீரோட ஃப்ரெண்டுக்கும் வந்து பிளைண்ட் டேட் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ வந்து 2 பேருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த டைம்ல மொபைல் ஃபோன்ஸும் கிடையாது, பார்க்கறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுவான்னா, எனக்கு பதிலாக நீ போயிட்டு வா, எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீ போய் அவனுக்கு பிடிக்காத மாதிரிலாம் நடந்துக்கோ. ஸோ ஆப்வியஸாக வந்து ஒரு டேட்லேயே வந்து முடிஞ்சிடும், பிடிக்காதுன்னு சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவாளும் சரி, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, நான் வந்து அதுக்கு பதிலாக உனக்கு வந்து உன்னோட ஃப்ளைட்டுக்கு வந்து நான் காசு கொடுத்துட்றேன், ஸோ நீ வந்து என்ன பண்ணிக்கோ அப்படின்னா போய்க்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவாளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போவா. பட் அங்கே போனால் ஆக்சுவலி அந்த ஹீரோக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், கரெக்டாக ஹாஸ்பிட்டலில் பார்த்துருப்பான். ஸோ இதுதான் நர்ஸு, கண்டிப்பாக இது வந்து அவங்களோட பொண்ணாக இருக்காது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் அவனுக்கு வந்து அவளை பிடிச்சிருக்கனால அவன் வந்து எதையும் காட்டிக்காம அவளுக்கு போகிற மாதிரி நடிச்சிட்டு இருப்பான். இது ஒரு சர்டன் பீரியட் வந்து இப்படி நடந்துகிட்டே இருக்கும். இவங்களும் அவன் ஃபர்ஸ்ட் டேட்லேயே வந்து எனக்கு அடுத்த டேட் போகணும்னு சொல்லுவாங்க. ஸோ உடனே இவாளும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டேட், ஏன்னா இவாளுக்கும் பிடிச்சிருக்கும் அவனை. ஸோ இப்படி ஒரு கொஞ்ச நாள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நல்லா போயிட்டு இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஸோ சர்டன் ஏஜ்ல வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா, அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிடும். அதாவது ஹீரோட அப்பாவுக்கு இப்படி தெரிஞ்சிடும், இதே மாதிரி ஒரு பொண்ணு கூட தான் வந்து டேட் போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் வீட்டில் சொல்றதெல்லாம் அந்த பொண்ணு கூட போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவன் வந்து ஹீரோட அப்பா அந்த ஜெனரல் வந்து என்ன பண்ணுவான்னா, அந்த ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அதாவது ஹீரோனோட ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்டு வச்சு மிரட்டிடுவான். லைக் என்ன, நீ வந்து கண்டிப்பா என்கேஜ்மெண்ட் நடந்தே ஆகணும், இப்ப என்கேஜ்மெண்ட் நடந்தே ஆகணும், இல்லைன்னா உங்க வீட்டுல உள்ளவங்க வந்து உங்க வீட்டுல உள்ளவங்க என்ன ஆவாங்கன்னு தெரியாது அப்படிங்கிறது மிரட்டணும்னு அவ வந்து அவளுக்கு வந்து
அந்த டைம்ல ஒரு ஃபேமிலி ரொம்ப முக்கியமா இருக்கும். ஆனா வந்து இவன் என்ன ஹீரோ என்ன சொல்லுவான்னா, நீ பண்ணதுனாலதான் இந்த ப்ராப்ளம் ஆச்சு, நீ அந்த பிளைண்ட் டேட்டை மாத்துனதுனாலதான் இவ்வளோ ப்ராப்ளம் ஆச்சு, ஸோ உன்னோட ப்ராப்ளத்தை நீ தான் பாத்துக்கணும், நான் வந்து கண்டிப்பா உன்னை வந்து மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிடுவான். அண்ட் அந்த ஹீரோயோட ஃப்ரெண்டுக்குமே வந்து அவன் மேரேஜ் பண்ற அந்த ஐடியாலாம் இருக்காது. பட் ஃபேமிலியை வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, அந்த ஹீரோயின்கிட்ட போயிட்டு கேட்பா, இதே மாதிரி நீ சொன்னா அவன் வந்து எனக்கு வந்து அவனுக்கு வந்து நீ வந்து அவன்கிட்ட சொல்லு, என்னை பத்தி சொல்லு, என்கேஜ்மெண்ட் நடந்தாதான் வந்து எங்க வீட்டுக்குள்ள ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதானே ஹீரோயின் வந்து ஹீரோட்ட போய் சொல்லிடுவா, நான் என்ன இருக்க போறதே 1 மாசம் தான் இருக்க போறேன், ஸோ இதுல நம்ம லவ் பண்ணி என்ன பண்ண போறோம், நீங்க வந்து கண்டிப்பா என்கேஜ்மெண்ட்டுக்கு ஓகே சொல்லுங்க அப்படின்னு. ஹீரோவும் கோவத்துல ஓகே என்கேஜ்மெண்ட்டுக்கு ஓகே சொல்லணும் அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட்டுக்கு ஓகே சொல்லுவாங்க. என்கேஜ்மெண்ட்டும் நடந்துரும். ஸோ என்கேஜ்மெண்ட் நடந்து முடிச்சோடனே ஆக்சுவலி அந்த ஹீரோயினுக்கும் வந்து மனசே இருக்காது. இப்படி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோவும் தெரியாம மற்றவங்களுக்கு தெரியாம மீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது வந்து யாருக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னா, இந்த ஃப்ரெண்டோட அண்ணன்னு சொன்னா அவனுக்கு தெரிஞ்சோன்னா அவன் என்ன நினைப்பான் அப்படின்னா, தங்கச்சிக்கு வந்து தெரியாது இவங்க 2 பேரும் இதே மாதிரி லவ் பண்றது, சீட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு மைண்ட் செட்ல இருப்பான். பட் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும் இவங்க எல்லாருமே சேர்ந்துதான் இந்த மாதிரி பிளான் பண்ணி இதே மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அகைன் வந்து அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிடும் இவன் வந்து மறுபடியும் இதே மாதிரி இந்த பொண்ணு கூட தான் சுத்திட்டு இருக்கான், இது வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து தூக்கிட்டு போயிட்டு 2 நாள் வந்து அடைச்சி வச்சிருவாங்க. இவன் ஹீரோவும் எங்கனாலும் தேடுவான், கிடைக்க மாட்டாங்க. ஸோ வந்து ஹீரோயின் வந்து ஆக்சுவலி என்ன சொல்லி அவங்க அப்பா மிரட்டுவான் அப்படின்னா, நீ வந்து நான் ஒன்னுதான் ஏதாவது பண்ணுவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா, இல்ல ஆக்சுவலி என் பையன் நான் பார்க்க மாட்டேன், அவன் வந்து பையன் அப்படின்னா அவன் ஸ்டெப்ஸன்னா தான் இருப்பான், ஸோ பையனா நான் பார்க்க மாட்டேன், நான் அவனையும் வந்து அதுக்கப்புறம் அவனையும் நான் ஏதாவது பண்ணிடுவேன், ஸோ உங்க லவ்வால அவன் தான் நிறைய பாதிக்கப்படுவான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு இவாளும் வந்து என்ன பண்ணிடுவானா பயந்துருவா, நம்மளுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம லவ் பண்ற பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப வெளியே விட்டுருவாங்க. 2 days கழிச்சு அவன்கிட்ட போயிட்டு அவ சொல்லிடுவா, லைக் வந்து உங்களை மீட் பண்ணனால தான் என்னோட லைஃபே வந்து இப்படி ஆயிருக்கு, ஸோ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. அவனுக்கும் ரொம்ப கஷ்டமாயிரும், சம்மாட் ஏதோ பண்ணியிருக்காங்க, அதனாலதான் இந்த இன்பிட்வீன்ல என்ன நடக்கும்னா அவ பாஸ்போர்ட்டையும் ஹோல்டு பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த டைம்ல வந்து லாஸ்ட் சைன் வந்து அவங்க அப்பா போடுற மாதிரி இருக்கும், ஹீரோவோட அப்பா அந்த ஜெனரல் போடுற மாதிரி இருக்கும், ஆனா போட மாட்டாரு. அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் வந்திருக்கும். ஸோ இவாளும் வந்து ஹீரோட்ட வந்து சொல்லிடுவா, இதே மாதிரி நம்ம சேர்ந்துருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு லாஸ்ட்ல என்ன ஆயிரும் அப்படின்னா, ஹீரோவும் ஹீரோயினோட ஃப்ரெண்டு நான் சொன்னேன்ல ஆல்ரெடி அவங்க பிளைண்ட் டேட்லாம் இது பண்ணா, அவங்க 2 பேர்த்தையும் அவங்க ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து சியோல் அனுப்பி வச்சிருவாங்க. 2 பேத்துக்குமே பிடிக்காது. பட் 2 பேரும் சரி ஏதோ ஒரு இதுல வந்து கம்பல்ஷன்ல வந்து 2 பேருமே சியோல் போயிடுவாங்க. அங்க போயிட்டு அங்கேயும் வந்து நிறைய ப்ரொடெக்ட்ஸ் நடக்கும், அதாவது இங்க நடக்கிறத விட அங்க பயங்கரமா நடக்கும். ஸோ அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஃபேமிலிக்காக நம்ம வந்து இப்படி மாறிட்டோமே, பட் இங்க எவ்வளோ பேர் வந்து அவங்க எல்லாத்தையும் இழந்து நிற்கிறாங்க அப்படிலாம் பார்த்துட்டு அவன் வந்து ஹீரோட்ட சொல்லிடுவா, நான் வந்து இனிமே இங்க இருக்க போறதுல நான் வந்து குவான்ஜி போயிட்டு நான் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண போறேன், நீ வந்து உன்னோட வழியை பார்த்துக்கோ, நம்ம 2 பேரும் இனி சேர்ந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. உடனே ஹீரோவும் என்ன பண்ணிடுவான்னா குவான்ஜி போயிட்டு ஹீரோயின்ட்ட போய் சேர்ந்துருவான், இதே மாதிரி நாங்க இது பண்ணிட்டோம், நம்ம வந்து நாளைக்கு போயிடலாம், வேற எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா பெருசா, அதாவது வந்து என்னன்னா அது வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா 6 o'clock வரைக்கும், அதாவது 8 o'clock வரைக்கும் வெளியே போகலாம், கர்ஃபியூ அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. அதாவது 8 o'clock மேல யாருமே வெளியே போகக்கூடாது, போனா அந்த மிலிட்டரிக்காரங்க சுற்றுவாங்க அதே மாதிரி. ஸோ அன்னைக்கு அடுத்த நாள் பார்த்தோன்னா ப்ரொடெக்ட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடும், யாரு வெளியே வந்தாலும் சுற்றுவாங்க. ஸோ அதே மாதிரி ஆயிரும். இதே மாதிரி லெவல்ல இருக்கும்போது நிறைய பேர் இறப்பாங்க, நிறைய பேரை வந்து ஹாஸ்பிட்டல் சேர்ப்பாங்க. ஸோ இவன் வந்து நர்ஸா இருக்கா. ஸோ அவ சொல்லுவா, என்னால வந்து ஹீரோ சொல்லுவா நம்ம வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்றேன். ஹீரோயின் சொல்ல, இல்ல நான் நர்ஸா இருக்கும்போது நீ இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி வர சொல்ற, நம்ம வந்து இருந்து கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 days கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்படி போயிட்டு இருக்கோம். 2 or 3 days வந்து நிறைய பேர் வருவாங்க, இவங்களும் போவாங்க. ஸோ இதே மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒரு டைம்ல வந்து என்ன ஆகுனா, ஹீரோவோட அப்பாவுக்கு தெரிஞ்சிடும், லைக் வந்து பையன் வந்து குவான்ஜுல தான் இருக்கான், சியோல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து மற்றவங்க வந்து நம்மளுக்கு எதிராக வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவனை கடத்தி வச்சிருவாங்க. ஸோ இது ஒரு பார்ட் நடந்துட்டு இருக்கும். ஹீரோயினோட அப்பா இறந்து போயிடுவாரு ஆக்சுவலி. அதாவது இதே மாதிரி தான் தப்பிச்சு போக ட்ரை பண்ணும் போது, அதாவது குவான்ஜ்
லாஞ்சில் வந்து அவங்க ஊருக்கு தப்பிச்சு போக டைம் அவங்க அப்பா இறந்துடும். தம்பி இருப்பான். ஆக்சுவலி ஹீரோயினுக்கு ஒரு தம்பி இருப்பான். அந்த ஸ்டோரிக்கு வந்து தனியாக போகும். ஸோ அவன் வந்து தப்பிச்சிருவான். ஸோ அப்புறம் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா ஹீரோவும் தப்பிச்சு வந்துடுவான். என்ன நினைப்போம்னா நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதாவது சர்ச்சில் வச்சு எல்லாமே. அதாவது அவனும் வந்து என்ன பண்ணிடுவான்னா அவனோட அந்த ஒரு ரீட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அது ரீட் பண்ணுவான் வெட்டிங்கோட இது. ஸோ அவன் ரீட் பண்ணும்போது தான் என்ன ஆகும்னா வெளியே வந்து ஒரு தம்பி வருவான். வந்து அப்பா வந்து இறந்து போயிட்டான். தம்பினா ரொம்ப சின்ன பையன், ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் அந்த ஏஜ்ல உள்ள பையன் தான். ஸோ அது மேரேஜ் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு இவங்க வந்து வெளியே வந்து பார்த்தா அப்பா இறந்துருவாங்க. ஸோ வந்து அவன் ஹீரோ என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க முடியாது, நம்ம இன்னைக்கு கண்டிப்பாக வந்து எங்கே போகணும் அப்படின்னா நம்ம அந்த பார்டர் கிராஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 3 பேரும் போக ஆரம்பிச்சிடும். 3 பேரும் போவாங்க. 3 பேரும்னா லைக் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும் தான் போவாங்க. ஸோ ஹீரோ என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே நின்று ஆக்சுவலி ஒரு காடு மாதிரி இருக்கும், கொஞ்சம் தூரம் போனால் கிராஸ் பண்ணலாம், இங்கே இரு நான் வந்து 5 minutes வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் போவான். அப்போ பார்த்தா மிலிட்ரிக்காரங்க வந்துருவாங்க. பார்த்தா ஒரு தம்பி வந்து ஓடிட்டு இருப்பான். ஆக்சுவலி தம்பியை சுற்றுறதுக்கு தான் அவங்க வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இவன் என்ன பண்ணுவான்னா நடுவில் வந்துருவான். ஆக்சுவலி தம்பியை சுட ஓடிட்டு இருப்பாங்க. அப்போ அவன் பின்னாடி இன்னொருத்தன் ஓடுவான். அவன் வந்து யாரா இருப்பான் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, அதாவது ஒரு பொண்ணை வந்து லவ்வரு அண்ட் வந்து அவங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து அடிபட்டுன்னு சொல்லிட்டு இந்த டாக்டர்கிட்ட, அதாவது ஹீரோட்ட காமிப்பாங்க. அந்த பொண்ணு வந்து கோமாக்கு போயிடும். அந்த பையனை வந்து மிலிட்ரிக்கு அனுப்புவாங்க. அந்த பையன் தான் இந்த பையன். ஸோ இவன் வந்து அந்த சின்ன பையனை வந்து துரத்திட்டு போவான். அவனுக்கு வந்து சுற்றுறதுக்கெல்லாம் மனசே இருக்காது. ஸோ கூட இருக்கவங்களாம் தெரிஞ்சிடும், அவன் வந்து சும்மா தான் துரத்திட்டு போறான், சுட போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவங்க வந்து சரி நம்ம சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை நோக்கி அதை எய்ம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குள்ள இவா வந்து என்ன வந்துடுவான்னா குறுக்க வந்துடுவா, வந்து இறந்து போயிடுவா. ஆக்சுவலா அந்த பையன் வந்து தப்பிச்சிருவான். இதோட அந்த ஸ்டோரி அப்படியே கம்ப்ளீட் ஆயிரும். அவன் வந்து பக்கத்துல ஒரு குழி இருக்கும், அந்த குழியில அப்படியே விழுந்து இறந்துருவா. ஸோ அந்த மிலிட்ரியில சொன்ன ஃப்ரெண்டு வந்து பார்த்து அவள் இறந்துருவா அதுக்குள்ள. ஸோ அவள் வந்து என்ன பண்ணுவான்னா அவ அந்த வெட்டிங் இது உள்ளது மட்டும் அவன்கிட்ட கொடுத்துட்டு இறந்து போயிடுவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த அப்ரைசிங் எல்லாமே முடிஞ்சிடும். அதாவது ப்ரொடெக்ட்ஸ்லாம் முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சு ஒரு நார்மல் டேக்கு வந்துடும். ஆக்சுவலி என்ன இருக்குன்னா ஹீரோவே வந்து அந்த மிலிட்ரிக்காரங்க பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. ஆனா ஹீரோ வந்து அதுக்கு வாஞ்சோ அப்படின்னாலும் அந்த மிலிட்ரியில அந்த பிடிச்சிருப்பாங்க ஒருத்தர் வந்து அந்த ஊர்ல உள்ள வேணா இருப்பான். ஸோ வந்து நம்ம ஊர்ல உள்ள பையன், ஸோ நம்ம வந்து கொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவனை விட்டுருவாங்க. ஸோ அவன் வந்து இந்த ப்ரொடெஸ்ட் எல்லாம் முடிஞ்சுட்டு அவனும் தேடுவான் ஆக்சுவலி அவளை. பட் லாஸ்ட்ல அவன் கிடைக்கவே மாட்டான். அவன் ரொம்ப நாள் தேடுவான், ரொம்ப வருஷமா தேடுவான். பட் எங்க இருக்கா என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது. பிகாஸ் யாருக்குமே தெரியாது அவன் இறந்து போனது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் 2020 வந்து என்ன ஆகும்னா ஒரு பில்டிங் கிட்ட தோண்டும் போது அவளோட எலும்பு கிடைக்கும். அதுல வந்து ஆக்சுவலி ஒரு வாட்ச் இருக்கும். அந்த வாட்ச் வந்து அவளோடது, அவன் தான் கொடுத்துருப்பான். அந்த வாட்ச் இருக்கும். ஸோ வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும், அந்த நியூஸ் பார்த்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் இது வந்து இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்டா அதாவது அவளோட ரிமைனிங்ஸ் மட்டும் அவனுக்கு வந்து கொடுப்பாங்க. அண்ட் அவளோட வெட்டிங் நோட்ஸும் வந்து அவனுக்கு கிடைச்சிடும். அவன் வந்து லாஸ்டா அவளுக்கு வந்து ஒரு கல்லறை கட்டி இது பண்ணிடுவான். ஸோ இதுதான் வந்து ஸ்டோரி. பட் ரொம்பவே சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. ரொம்பவே ஒரு அழகான ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஆனா ரொம்பவே நம்ம ஃபர்ஸ்டே தெரியும், ஆக்சுவலா 2 or 3 எபிசோட்ஸே தெரியும் அவங்க வந்து சேர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே ரொம்ப அழகான ஸ்டோரி. அது கூட இப்போ நான் சொன்னது வந்து ஒரு மெயின் ஸ்டோரி மட்டும் தான். பட் இதுக்குள்ள குட்டி குட்டி ஸ்டோரிஸா இருக்கும். பட் எல்லாமே வந்து ஒரு எதுவுமே வந்து ரொம்ப ஜாலியான ஸ்டோரின்னு எதுவுமே இருக்காது. எல்லாமே ரொம்ப ஹார்ட் பிரேக்கான ஸ்டோரிஸ் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால பாருங்க. பட் சில ட்ராமா இருக்கும், எப்போதுமே அழுதுகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி இருக்கும். பட் இது அப்படி கிடையாது. பட் இது வந்து கொஞ்சம் சோகமான ஒரு ட்ராமா தான். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.